இங்க ஒரு பொண்ணு டீச்சர் வேலைக்கு ஆசாசே வந்து சேர்றா. ஏன்னா ஒரு நல்ல டீச்சரா இருக்கணுங்கிறது அவளோட லட்சியமா இருக்கு. ஆனா வந்த கொஞ்ச நாள்லயே அந்த வேலை பிடிக்காம அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்க போறாங்க. இதுக்கு நடுவுல என்னாச்சு, எதுக்காக இந்த முடிவெடுக்க போனாங்கன்னா, இவங்க வேலை செய்யற ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். அந்த ஸ்டூடெண்டோட அம்மா ஃபர்ஸ்ட் நாள் இவங்க ஸ்கூல்ல சேர்ந்த அன்னைக்கே வந்து இவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு கேக்குறாங்க. இந்த டீச்சரும் எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி தான் இவங்களும் நினைச்சு ஸ்கூல் ஆப் மூலமாவே கான்டாக்ட் பண்ண சொல்றாங்க. ஆனா அன்னையில இருந்து தினம் தினம் அந்த ஸ்கூல்ல நடக்கிறத வச்சு அவங்க பையனை திட்டக்கூடாது, அவன் தப்பாவே எழுதியிருந்தாலும் தப்புன்னு மார்க் போடக்கூடாது, இவங்க பையன் தப்பே பண்ணியிருந்தாலும் அடுத்த பையன் கிட்ட சாரி சொல்ல வைக்க கூடாதுன்னு எதுக்கு எடுத்தாலும் மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படியே போக போக ஒரு படி மேல போய் ராத்திரி பகல்னு பார்க்காம மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆரம்பத்துல பொறுமையா பேச ஆரம்பிச்சு போக போக ரொம்ப அதிகாரமா மிரட்டுற அளவுக்கு போயிடுது. ஒரு கட்டத்துக்கு மேல போன்ல மெசேஜ் சத்தத்தை கேட்டாலே இந்த டீச்சர் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டீச்சரோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல போய் அவங்க போட்ட போஸ்ட் முதற்கொண்டு செக் பண்ணி, நீங்க இப்படி நடந்துக்க கூடாது, என் பையன் அதை பார்த்து கெட்டு போயிடுவான்னு சொல்லி அந்த டீச்சரை இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட டெலீட் பண்ண வச்சிடறாங்க. இதை விட மோசமான விஷயம் என்னன்னா, அந்த டீச்சர் என்ன ட்ரெஸ் பண்ணுங்கிற வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க. அதுல அந்த டீச்சரை பைத்தியம் முடிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. அப்படி இருக்க ஒரு நாள் அந்த பையனை வேற ஒரு பையன் தெரியாம இடிச்சு கீழே விழுந்துறான். அந்த கோவத்துல இந்த பையன் எந்திரிச்சு அந்த பையனை அடிக்கிறான். அதை பார்த்துட்டு இருக்கிற இந்த டீச்சருக்கு அந்த பையனை தடுக்கிறதா வேணாமாங்கிற அளவுக்கு குழப்பம் வந்துருது. ஏன்னா அவனை தடுத்தா எங்க அவங்க அம்மா சண்டைக்கு வருவாங்களோன்னு பயப்படுறாங்க. இருந்தாலும் இன்னொரு பையனையும் பார்க்கணுமேனு உள்ள புந்து அந்த சண்டையை தடுத்துறாங்க. கடைசியில இந்த பிரச்சனையில இந்த லேடியோட பையன் மேலதான் தப்புன்னு தெரிஞ்சதும் அந்த பையனை அவங்ககிட்ட சாரி கேட்க வச்சிடறாங்க. அதுல கடுப்பான அந்த லேடி அவங்க பையனை இன்னொரு பையன்கிட்ட சாரி கேட்க வச்சிட்டாலேன்ற கோவத்துல அந்த டீச்சர் அவங்க பையனை அபியூஸ் பண்ணதா போய் சொல்லி கேஸ் போட்டுறாங்க. அதுலதான் இந்த டீச்சர் மனசுடைஞ்சு போய் தப்பான முடிவெடுக்க போயிடுறாங்க. அதுக்குள்ள வேற ஒருத்தவங்க அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள வரவும் அந்த விஷயத்தை தடுத்துறாங்க. ஆக்சுவலா இந்த டீச்சர் வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து எல்லாத்தையுமே டைரியில எழுதி வைக்கிற பழக்கம் இருக்கு. அப்படி எழுதி வச்ச டைரிய அந்த டீச்சரோட அம்மா ஒரு நாள் படிச்சிடறாங்க. சோ அவங்க பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்சு கோவம் வந்து ERPB கேஸ் போட்டுறாங்க. அந்த கேஸ்ல தப்பு யார் மேலன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. அவர் அந்த டீச்சரோட டைரியை படிச்சு என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு. சோ இப்ப அவரே டீச்சர் மாதிரி அதே கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்றாரு. புது டீச்சர் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் மறுபடியும் அந்த லேடி இன்ட்ரோ ஆயிக்கலாம்னு அந்த ஸ்கூலுக்கு வராங்க. ஆனா இந்த டைம் அந்த லேடிக்கு முன்னாடி இவர் முந்திக்கிட்டு அந்த லேடியோட போன் நம்பரை வாங்கிடுறாரு. அன்னையில இருந்து இவர் தினம் தினம் அந்த லேடிக்கு போன் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஸ்கூல்ல அவங்க பையன் என்ன செஞ்சாலும் உடனே அந்த லேடிக்கு போன் பண்ணி உங்க பையனை என்ன செய்யட்டுன்னு கேட்டு கேட்டு செய்யறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த லேடி போனை பார்த்தாலே அலற மாதிரி செஞ்சிடறாரு. கடைசியில இந்த லேடியால தான் அந்த டீச்சருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு ப்ரூவ் பண்ணி அந்த லேடி மேலே கேஸ் திருப்பி விட்டுறாரு.